ஹாய் பட்டர்ஃப்ளைஸ். ஒருத்தவங்க கேட்டாங்க, எப்படி ஷரண்யா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க, உன் வீடியோஸ் வந்து நல்லா அழகா சிரிப்பாலாம் பேசுறியே, உன்னால் எப்படி முடியுது, எவ்வளோ பாசிட்டிவாக நீ இருக்க, ஒருவேளை வந்து முருகன் வந்து உனக்கு நிறைய கருணை காமிச்சிருக்காரா, எனக்கெல்லாம் இப்படி வந்து காமிக்கிறதே கிடையாது, ஏன் முருகன் என்னை பார்க்கவே மாட்டுறாரு அப்படிலாம் கேட்குறீங்க. இந்த சிரிப்புக்கு பின்னாடி அவ்வளோ அழுகை இருக்குது, அவ்வளோ தனிமை உணர்ச்சி இருக்குது, அவ்வளோ பயம் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. உங்களை மாதிரி தான் நானும் நிறைய விஷயத்துக்கு வந்து பயப்படுவேன், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன், எல்லாமே இருக்குது. ஆனால் அட் லாஸ்ட் ஒன்று மட்டும் மனசில் வந்து எப்போவுமே நினைப்பேன், நம்ம கூட எவ்வளோ பெரிய கடவுள் இருக்காருல்ல, முருகன்னு எவ்வளோ அழகான ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை என்னை கைவிட்டுடுமா, எனக்கு யாரை கைவிட்டா என்ன அப்படின்னு தோணும். இந்த நாட்டில் அவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியும் இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவ்வளோ நடக்குது. ஆனால் இந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கை பாருங்க, இப்படி மூச்சு விட்டு உங்ககிட்ட அழகாக பேசி ஒரு மொபைல் ஃபோனெல்லாம் கையில் கொடுத்து நமக்குன்னு ஒரு தொழில் செஞ்சு எப்படியோ வாழ்கிறோம்ல, அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை. இந்த லைஃப் கூட யாருக்குமே இல்லாமல் இருக்கும். ஸோ சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்கு வந்து அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், என்னைய வந்து அசிங்கமாக பேசிட்டான், என் கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்திட்டான், அப்படிலாம் நம்ம வந்து இது பண்ணுறோம். என்னைய வந்து பழி வாங்குகிற உணர்ச்சியில் என் கதையெல்லாம் கேட்டுட்டு வேறு மாதிரிலாம் என்னை பண்ணிட்டாங்க அப்படிலாம் தோணும். பட் ஒன்று மட்டும் எப்போவுமே நினைவு வச்சுக்கோங்க, யார் எது பண்ணாலும் உங்கள் கடவுள் எதனாச்சும் உங்களை சொல்கிறாரா, உங்களை நம்பினவங்க, உங்கள் மேலே அதிக பாசம் வச்சுருக்கவங்க எதனா சொல்கிறாங்களா, அதை மட்டும் பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள், மற்றவங்களெல்லாம் விட்டுடுங்க, கவலை இல்லாமல் இருங்க. இந்த ஷரண்யா இவ்வளோ தூரம் சிரித்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வந்தாலும், நான் மனசார எப்போவுமே ஒரு விஷயத்த தீர்க்கமாக நம்புகிறேன், அது நம்ம ஐயன் எப்போவுமே என் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த கடவுளை, முருகனை அந்த அளவுக்கு தீர்க்கமாக நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கஷ்டன்றது அது ஒரு மாதிரி பாசிங் க்ளவுடு மாதிரி ஆகிடும். இன்னொன்று, நீங்களே அவரை கூப்பிடலனாலும் நீங்கள் அவரை வச்சு நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்கு அவர் உங்களை எப்போவுமே கைவிடாமல் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மனசில் எப்போவுமே எடுத்துக்கோங்க, சாந்தமாக இருங்க, நிதானமாக இருங்க. ஓகே, டைட் ஹக் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை. லவ் யூ.